விளங்கிக் கொள்வதற்கு நாம் காத்திருக்கிறோம். தெய்வீக திருமுறையில் நீ பேசுவதை புரிந்து கொள்கிற ஆற்றலாக கருதுகிறோம். ஆண்டவரே வழி வேண்டுகிறோம். நம்முடைய அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுளுடைய நிறைவான அருளும் ஆசையும் உங்கள் குடும்பங்களில் எப்பொழுதும் தங்குகிறது. உங்களை ஆசீர்வதிப்பதாக. இன்றைய கணித திருச்சபை லெந்த காலம் தொடங்குவதற்கு முன்னதாக வருகிற இந்த ஞாயிற்றுக்கிழமையில அதற்கு ஆயத்தமாகின்ற வகையில செம்பொருளை கொடுப்பது வழக்கம். அதில் இன்றைக்கு கிறிஸ்து விடுவிக்கிறார், ஒவ்வொருவரையும் அரவணைக்கிறார். கிறிஸ்து எல்லோரையும் விடுவிக்கிறார். தெய்வீக அன்பு ஒவ்வொருவரையும் அரவணைக்கிறது என்பதுதான் இன்றைய நாளுக்குரிய செம்பொருள். கிறிஸ்து என்பது ஆண்டவர் இயேசு தன் வாழ்நாளில் செய்த திருப்பணிகள், அவர் சந்தித்த துயரங்கள், பாடுகள், அவற்றின் உச்சகட்டமாக சிலுவை மரணம், அதனை தொடர்ந்து நடந்த மிகப்பெரிய அற்புதம் அவருடைய உயிர்த்தெழுதல். சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் இவர்தான் கிறிஸ்து என்பதை உறுதியாக உலகத்திற்கு அடையாளப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அறியப்படுகிறார். ஒருவேளை அவர் திருப்பணி ஆட்சிய போதே அதிரேயா மெசியாவை கண்டோம் என்று பேதுருவை அவரிடம் அழைத்து வருகிற சூழலில் யோவான் 1:41 அங்கேயே கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்ப்போம். ஒருவேளை அதிரேயா பேதுருவுக்கு அறிமுகம் செய்தாலும் ஆண்டவர் இயேசு நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பின போது அதிரேயா பதில் சொல்லவில்லை. பேதுருதான் அங்கே பதில் சொல்லுகிறார். வாழ்வழிக்கும் ஆண்டவராகிய கடவுளின் மகனாகிய கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிவிக்கிறார். அப்படியானால் கிறிஸ்து என்பது இறையாட்சிக்குரிய செயல்பாடுகளை, நற்கிரியைகளை ஆண்டவர் இயேசு செய்ததின் விளைவாக எல்லோரும் அவரை புரிந்து கொண்ட வார்த்தைதான் இந்த கிறிஸ்து என்பது. அவர் அறிவித்தார், நான் தான் கிறிஸ்து என்று. லூக்கா 4:14 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், இதற்காக தான் என்னை ஆண்டவர் கடவுள் என்னை திருநிலைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுவார். எனவே திருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்வுக்குள்ளாக கிறிஸ்து வாழ்ந்தார் என்பதை அவர் அறிவித்த போது யாரும் நம்பவில்லை. அவருடைய வாழ்க்கை பயணங்களை பார்த்து இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் மெசியா, இவர்தான் கடவுளின் மகன் என்று ஒவ்வொருவரும் அவரவர் புரிதலுக்கு ஏற்ப அறிவித்தார்கள் என்பதை நாம் திருமறையில் பார்ப்போம். சிலுவை மரணத்தின் போது கூட நூற்றுக்கு அதிபதி அங்கே மெய்யாகவே இவர் கடவுளின் மகன் என்று அங்கே சான்றளித்திருக்கிறார். எனவே திருமறை முழுக்க இப்படி ஆண்டவர் இயேசுவுக்கு வழங்கப்பட்ட மிக உன்னதமான அடைமொழி, அது பாடுகளின் வெளிப்பாடாக, சிலுவை மரணத்தின் வெளிப்பாடாக உறுதியாக கொடுக்கப்பட்ட அடைமொழிதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2:36 நாம் வாசிக்கிறோம். இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவுமாக ஆக்கினார். உயிர்த்தெழ செய்து அவரை ஆண்டவரும் மெசியாவுமாக ஆக்கினார் என்று பேதுருவாக மீண்டுமாக இவர்தான் கிறிஸ்து என்பதை அறிவிக்கிறார். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் அந்தியோகியாவின் சீடர்களை பார்த்து மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற போது
அது இன்னும் அதிகமாக உறுதிப்படுகிறது. இவர் கிறிஸ்து, அவரை பின்தொடர்ந்து வருகிற சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற நற்சாட்சியினுடைய பெயரை அங்கே தாங்கி இருக்கிறார். எனவே கிறிஸ்து எல்லாரையும் விடுவிக்கிறார். கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை எல்லோரையும் அரவணைக்கிறது. கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் மீட்க வேண்டும், எல்லாரையும் அரவணைக்க வேண்டும். அப்படின்னா கிறிஸ்து யாரையெல்லாம் மீட்டெடுத்தார், கிறிஸ்துவை யாரையெல்லாம் அரவணைத்தார். திருமறை நமக்கு நிறைய அடையாளங்களை வைத்திருக்கிறது, சான்றுகளை வைத்திருக்கிறது. நாம் யாரை மீட்டெடுக்க முயற்சிக்கிறோம், நாம் யாரை அரவணைக்கிறோம் என்பதுதான். திருப்பணி இலக்கை முன்வைத்து ஆண்டவர் இயேசு இங்கு திருநிலைப்படுத்தப்படுகிற செயலை தான் புதிய ஏற்பாட்டிலே நாம் அதிகமாக பார்க்கிறோம். எல்லோரையும் என்ற அங்கே வயது வித்தியாசம் இல்லை, அங்கே கற்றவர் கல்லாதவர் என்கின்ற வேறுபாடு இல்லை, நிற வேறுபாடு இல்லை, இன வேறுபாடு இல்லை, சாதி வேறுபாடு இல்லை, சமய வேறுபாடும் இல்லை, பண்பாட்டு சார்ந்த வேறுபாடும் இல்லை, ஆன்மீகம் சார்ந்த வேறுபாடும் இல்லை, நீதிமான் துன்பார்கள் என்றெல்லாம் இல்லை. எல்லோரையும் ஆண்டவர் விடுவிப்பதற்காக வந்தார் என்பதுதான். இன்னும் சொல்ல போனால் தனிப்பட்ட வாழ்க்கையில துர்பாரமான வாழ்வு, பாவமான வாழ்வு, அநீதியான வாழ்க்கை, அவைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால் கிறிஸ்துவின் தெய்வீகம் நம்மை அரவணைக்கிற போது தானாக நாம் மனம் திரும்பி ஆண்டவர் தருகிற மீட்பை பெற்றுக்கொள்வது இயல்பாக இருப்பதை திருமறை சார்ந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியெல்லாம் நாம் இப்படி இருக்கிற மக்களை நாம் மீட்டெடுப்பதற்கும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்வார், எல்லாரையும் தம் பக்கம் ஈர்த்துக் கொள்வேன். எப்போது? நிறைய போட்டி நடைபெறுகிறது. மக்களை தன் பக்கம் ஈர்த்துக் கொள்வதற்கு அரசியல் கட்சிகள் எடுக்கிற முயற்சிகள், வேகமான ஆர்ப்பரிப்புகள், மாநாடுகள், கலந்தாய்வு கூட்டங்கள், எதற்காக? மக்களை எங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும், மக்கள் வருகிற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் எதிர்பார்ப்பெல்லாம் மக்களை என் பக்கம் ஈர்க்க வேண்டும். எதற்காக? கடவுளோடு அவர்களை இணைத்து விட வேண்டும், கடவுளின் அன்பிலே அவர்களை சேர்த்து விட வேண்டும், கடவுளின் தெய்வீகத்திலிருந்து தூரமாக இருக்கிற அவர்களை என் பக்கம் ஈர்த்து கடவுளிடம் அவர்களை ஒப்படைக்க வேண்டும். இதுதான் அவருடைய மாபெரும் எதிர்பார்ப்பு. அவர் ஆட்சி செய்வதற்காக, நாட்டை ஆளுவதற்காக, சிம்மாசனத்தில் அமர்வதற்காக அவர் ஒரு நாளும் விரும்பியதில்லை. அதிகமாக நடந்தார், ஓடினார், பேசினார். அவர் அதிகமாக மக்களுக்காகவே பாடுபட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சொல்கிற எல்லாரையும் சீடராக கிரேட் கமிஷன் மாபெரும் அந்த கட்டளையில், அந்த திருப்பணி ஆணையில் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிற ஒரு முக்கிய செய்தி, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போகும், எல்லோரையும் சீடராக. இவங்கெல்லாம் அவங்கதான் பர்டிகுலரா அவங்க யாரும் சொல்றது. அடுத்து அவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாஸ்தவமான எல்லா நாட்டினரும், எல்லா குலத்தினரும், எல்லா இனத்தினரும் அங்கே கூடி நின்று குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்க எல்லாரும் ஒன்றா சேர முடியலன்னா அங்க சேருவோம் அப்படின்றது இல்லை. அங்க ஒன்றா சேரணும்னா இங்க ஒன்றா சேரணும்ன்ற ஒரு அடையாளத்தை
கடவுளிடமிருந்தே வருகிறது. யாருக்கு? இங்கே நாங்கள் கூடியிருக்கிற எங்கள் எல்லோருக்கும் மீட்பு கடவுளிடமிருந்து, ஆட்டுக்குட்டியானவரிடமிருந்தே வருகிறது. இப்போ வெறும் மனுக்குலம் மட்டும் அல்ல, படைப்பனைத்தும் மீட்கப்படுகிறது. திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசித்தோமானால், அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை என எழுது என்றார். எல்லாவற்றையும் புதிதாகின்ற ஆண்டவரை நாம் பார்ப்போம். அப்படின்னா எல்லோரையும் ஒப்புரவாக்குவதையும் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும், விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர்களின் தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். விண்ணகத்தில் இருப்பவை மண்டலத்தில் இருப்பவை எல்லோரையும் இயேசுவின் வழியாக ஒப்புரவாக்குவதற்கு கடவுள் திருவுளம் கொண்டார். எல்லோரையும். அப்படின்னா இந்த கடவுள் நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். வெளிப்படையாக இன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தது போன்று எனக்கு நிறைய இடங்களில் அப்படிப்பட்ட அடிமைத்தர சூழல் இருக்கிறது. அது நவீன தொழில்நுட்பம் சார்ந்து அந்த அடிமைத்தனம் விளங்குகிறது. நான் சொல்றேன், வர்த்தகம் கைமாறியது, ஒப்பந்தம் கைமாறியது. இதுவே எல்லோரும் பேசுகிறார்கள். என்ன நடந்தது? அடிமைத்தனம் என்பது வெவ்வேறு விதங்களிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இது ஏதோ வளர்ச்சி என்ற பெயரில் நாம் புரிந்து கொண்டு வருகிறோம். நம்முடைய நாடு ஆங்கிலேயர்களிடத்தில் அடிமையாக இருந்தது. ஆனால் அவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற சோக்கால் அப்பர் கிளாஸ் என்று சொல்லப்படுகிறவர்களால் சோக்கால் லோயர் கிளாஸ் என்கிற மக்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி அவங்க செய்யவில்லை. வணிகம் ரீதியாக அவர்கள் வந்தார்கள். திருப்பணியாற்றுவதற்கு ஒரு குழுவை கொண்டு வந்தார்கள். எல்லாம் செய்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எங்க நாட்டில் பிறந்தவர்களால் ஆளப்பட வேண்டும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் விடுதலை தேவைப்பட்டது. விடுதலை உணர்வு மக்களிடத்தில் தூண்டி விடப்பட்டது. எல்லாரும் விடுதலை பெற்ற அனுபவத்தை ஆகஸ்ட் 15, 1947ஆம் ஆண்டு பெற்றோம். எல்லாரும் விடுதலை பெற்றோம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் உள்ளே இருக்கிற பெரிய இந்த சாதிய ரீதியான அடக்குமுறையை விரும்புகிறவர்களாக இன்றைக்கு நாடு அடிமைத்தனத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவம் விடுவிக்கின்ற பணியை செய்ய வேண்டும். அவர்கள் அடிமைப்படுத்தினால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் யாரை அடிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை நாம் அரவணைக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை பொழிய வேண்டும். தடை கிறிஸ்துவின் அன்பை பொழிவதற்கு இன்றைக்கு நாட்டில் பல இடங்களில் தடை உத்தரவு. என்ன பெயர்? மதமாற்ற தடை சட்டம் என்ற பெயர். அதற்காக NCCA பல முயற்சிகளை மேற்கொள்கிறது. NCCA இன்னொரு முயற்சியையும் மேற்கொள்கிறது. அதாவது SC ST என்ற சமூக பின்னணியில் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினால் அவர்களுடைய கம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா மாறிப்போம். அப்போ சமூகத்துல சமூக கட்டமைப்பு என்பது இந்து என்று இருந்தால்தான் அவர்கள் SCயா, கிறிஸ்தவர்கள் என்று இருந்தால் அவர்கள் BCயா, எதன் அடிப்படையில் இந்த நாடு அவர்களை தீர்மானிக்கிறது என்றால்தான். இப்படிப்பட்ட அடக்குமுறையிலிருந்தும் விடுதலை தேவை. எந்த சமயத்திற்கு மாறினாலும் அவருடைய பின்னணியும் அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இருக்கின்ற அந்த சமூக பின்னணியத்தை அவர்கள் சரியாக அங்கீகரிக்க வேண்டும். இல்லை என்றால் மொத்தமாக கம்யூனிட்டியை எடுத்தோம். ஏழைகள், எளியவர்கள்,
என்று அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு அரசாக மாற வேண்டும். எதையும் நாம் தெளிவாக செய்வதற்கு இல்லாமல் இருக்கிற சூழலில் கிறிஸ்தவ திருச்சபைகள் இதற்கு முன்வர வேண்டும் என்பதுதான். நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் கிருபையில, கிறிஸ்துவின் அந்த நம்பிக்கையில வாழ்வதற்கு எல்லாரையும் கூட்டிவிட வேண்டும் என்பதுதான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம எல்லோருக்கும் பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறது, விடுதலையை கொடுத்திருக்கிறது. நம்முடைய ரத்தம் சிந்த வேண்டாம். நமக்குள்ளே ஓடுகிற ரத்தம் பிறரை இயேசுவின் ரத்தத்தினால் உங்களுக்கு விடுதலை உண்டு என்கிற செய்தியை சொல்லி அந்த விடுதலைக்கு நேராக நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்வை வாழ வேண்டும். நாம் இன்னமும் பிறரை ஒடுக்குகின்ற சூழலில நமக்குள்ளே ஓடுகிற ரத்தம் இயக்கமானால் கிறிஸ்துவின் ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டது கேள்விக்குறியாக அமையும். யோவான் 8:34 கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம். மரத்திலே தொகவிடப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவர். அந்த நிலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரத்திலே தொங்கி அதிலிருந்து மக்களுக்கு இந்த விடுதலையை கொடுத்தார். பாவம் செய்கிற எவரும் பாவத்துக்கு அடிமை. அதான் யோவான் 8:34 சொல்லுங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்தும் நாம் தான் விடுதலையாக வேண்டும். பிறரையும் விடுதலைக்கு நேராக நடத்த வேண்டும். நாம் அவர்களோடு அடையாளப்படுத்திக் கொள்வது மிக மிக கடினமான ஒன்றாக இருக்கிற சூழலில் கிறிஸ்துவை நினைப்போம். ஆயத்துறையில் இருக்கிற மத்தேயுவை அழைக்கிறார் என்றால் அதை நாம் அங்கே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதலாவது வாசித்த யோனா 4ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களில் இங்கே நடக்கிற செய்தி எல்லாமே நமக்கு தெரிந்தவைதான். யோனாவின் செய்தி கேட்டு நினிவே மக்கள் மனம் மாறிவிட்டார். அந்த மக்கள் மனமாறினார்களே என்று சந்தோஷப்பட்டு, கடவுளே நீ சொல்ற சொல்லிட்ட, எல்லாரும் வளர்ந்துருக்காங்க, தயவு செஞ்சு அழிச்சுதாத அப்படின்னு யோனா அங்க ரிக்வெஸ்ட் வச்சிருக்க வேண்டியதவர் என்ன பண்றாரு, சொல்லிட்டு ஊருக்கு வெளியே வந்து 2 வேலை பார்க்கறாங்க. என்ன நடக்குது பார்க்கலாம், அந்த மக்கள் எல்லாம் அழிந்த பார்க்கணும் அப்படின்னு. அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸ்ட்ரா மைண்ட் வாலிபர்களுக்கான கூட்டத்தில் நடத்த வந்த ப்ரொஃபசர் அரவிந்த் ஜெயக்குமார் சொன்னார், வாலிபர்களுக்கு எக்ஸ்ட்ரா மைண்ட், ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை தாண்டி நீ செயல்படணும் அப்படின்னு. யோனாவுக்கு கடவுள் என்ன சொன்னாரோ அது நடக்கணும். அவர் அதே பிரிவாரமா நிற்கிறார். அதை தாண்டி யோசிக்கிறதுக்கு நாங்கள் மனசுல இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் நாம் அப்படிதான் இருக்கிறோம். கடவுள் இதான் சொல்லிக்கிறார், அதான் சொல்லிக்கிறார், இந்த பைபிள் வசனம் இப்படிதான் சொல்லிக்கிறோம். நம்ம நிறைய டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கோம். இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு வரவங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் ஒரு பைபிள் வந்து பைபிள் ரீடிங் வாசிப்போம். நம்ம வச்சிருக்கிற பைபிள்ல பார்த்தா ஃபாலோ பண்ண முடியாது. தமிழ்ல மட்டும் தான் செய்யறோம். இதுதான், இதை தவிர வேற எதுவும் கிடையாது. நம்ம முடிவு பண்ணிக்கணும். டிரான்ஸ்லேஷன்ஸ் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த மூலப்பொருள், அந்த உண்மை, அந்த செய்தி அது மாறாது. கடவுளின் அச்செய்தி யாராலும் எடுக்கப்படாது. மொழிபெயர்ப்புகள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும் என்பதால் இதுக்கு கூட போவோம். அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம போறதுக்கு வழி இல்லை அப்படின்றது. யோனாவை பொறுத்தவரை அவருடைய சுய விருப்பம் கடவுளின் உலகளாவிய பேரிரக்கத்தை அவர் புரிந்து வைத்திருக்கிறார், அவர் அறிந்து வைத்திருக்கிறார். சொல்வார், இதுக்குதான் நீ இப்படி செய்வாங்க எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் ஓடிட்டேன். திருப்பி கூட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்துகிறீங்க, நீ சொன்ன செஞ்ச ஆனா நடக்கலையே. எல்லாரும் எனக்கு கேவலமா பார்ப்பாங்க. நான் எவ்வளோ நீ சொன்ன நினைச்சிருவோட பாரு நான் உயிரோட இருக்கோம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் ஒரு அவமானம், மகிழ்ச்சி தான். கடவுள் சொல்ல சொல்றோம், அவங்க மாற்றம் நிகழ்கிறது. கிருமியுள்ள கடவுள் என்று அறிந்துதான் அவர் தர்சீஷுக்கு ஓடி போனார்.
ஆனால் பகைவர்கள் மன்னிப்பு பெறுவதை அவர் விரும்பவில்லை. நாம் அப்படிதான் இருக்கிறோம். நீங்கள் உங்களுக்குள் பகைவர்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் உங்களுக்குள் பகைவர்களை இருக்கிறீர்கள். மொத்த உலகத்தில் இருக்கிற குற்றவைகள் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். யார் மனந்திரும்பினாலும் யார் மன்னிப்பு பெற்றாலும் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில நாம் இருக்க வேண்டும் என்று யோனா வழியாக நீங்க கடவுள் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அதுதான் இந்த கடவுளின் மீட்கும் செயல், கிறிஸ்துவின் மீட்கும் செயலும் அரவணைக்கும் செயலும். இது இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் மனம் திரும்புதலின் ஆற்றல் கடவுளின் பேரன்பிலும் விளைகிற மீட்பை குறித்து நாம் இதில் பார்க்கிறோம். ப்ரையாரிட்டி என்ன அப்படின்றத யோனா தவறிவிட்டார். மக்கள் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுள் யோனாவிடத்துல மறைமுகமாக சொல்லுகிற செய்தி, அச்சுறுத்த சொல்லுகிறார். 40 நாள்ல அழிச்சிடும் சொல்லு, அப்பதான் அவங்க திரும்புவாங்கன்றத பின்னால இருக்கிற வாக்கியம். ஆனா நீங்க சொன்னீங்க அதை செய்வீங்க அப்படின்றது போல யோனா புரிந்து கொள்கிறார். அதற்கு அவர் ஒரு பாடம் எடுக்கிறார். ஆமணக்கு செடி அங்கே வளர்க்கிறது, நிழல் கொடுக்கிறது, பட்டு போகிறது. இதை வைத்து நினைவே மக்களை குறித்த செய்தியை யோனாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாடம் எடுத்த முடியாது, சொல்லிக் கொடுத்த முடியாது. நீ தான் எனக்கு சொல்லித்தர கற்றுக்கொள்வதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறது. யோனாவை மாதிரி நாம் இங்கே கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நாம் மறக்கிறோம். இங்கே பட்டு போகிறது, கோபம் இருக்கிறது. கடவுள் அப்போதுதான் அங்கே அவருடைய பேரன்பை குறித்து அங்கே அறிவிக்கிறார். எல்லையில்லாத பேரன்பு இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, உலகில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கடவுளின் பேரன்பு இருக்கிறது. புவியியல் சார்ந்து, பண்பாடு சார்ந்து, அரசியல் சார்ந்து, சமூகம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, சமயம் சார்ந்து கடவுளின் பேரன்பு இல்லை. அதை கடந்துதான் இருக்கிறது. எல்லா சமயத்தில் இருக்கிற மக்களுக்கும் கடவுளின் பேரன்பு சொந்தமானது என்பதை இங்கே கடவுள் வெளிப்படுத்துகிறார். தைரியம் உள்ளவர், கோபப்படுவதற்கு தாமதிக்கிறவர், இரக்கம் பாராட்டுகிறவர், ஒருவேளை கோபப்பட்டாலும் அதை உடனடியாக மாற்றிக் கொடுக்கிறார். யோனாவை பொறுத்த மட்டில் வாக்குமாறாக கடவுள் சொன்னார், மாறினார் அப்படின்னா. கடவுள் எப்பொழுது வாக்கு மாறாட்டார்? நாம் வாழ வேண்டும் என்று வாக்கு கொடுத்தால், நாம் வாழக்கூடாது என்கிற செயல்களை செய்தாலும் அவர் கொடுத்த வாக்குறுதியை மாற்றிக் கொள்வதில்லை. அதே நேரத்தில் உன்னை அடிப்பேன் என்று வாக்கு கொடுப்பாரே, நாம் மனம் திரும்புகிற போது அதை அவர் மாற்றிக் கொள்கிறார். மனம் மாறுகிற கடவுளும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில நாம் இருக்கிறோம். இந்த இடத்துல கடவுளின் பேரன்பை ஏற்றுக்கொள்ள மனநிலையில இந்த யோனா இல்லை. ஆனால் புரிந்து கொண்டிருக்கிற நாம் இதில் மலர்ந்து கடவுளை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். மத மக்களுடைய குறுகிய மனப்பான்மை கடவுளின் பேரன்பையும், கடவுளின் பொறுமையையும், கடவுளின் திருமையையும் கடவுள் அங்கே மேற்கோளிடுகிற போது, குறிப்பாக சொல்லுகிற போது நாம் புரிந்து கொள்வதற்கு மனமற்றவர்களாக இருக்கிறோம். இங்கே யோனா வழியாக அதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்பதுதான். கடவுளுக்கு யாரும் டிமாண்ட் பண்ண முடியாது, நிபந்தனை விதிக்க முடியாது. இதை தானே சொன்னீங்க, இதை தானே செய்வீங்க, இதை செய்வீங்கன்னு கேட்க முடியாது. அதையும் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய விருப்பம். புதிய பாட்டில் சொல்றாங்க, அந்த கூலி கொடுக்கிற இடத்துல யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் இருக்கும், அதை நீங்க கேள்வி கேட்கக்கூடாது என்பதுதான். கடவுள் கொடுக்கிற பேரன்பை ஒருவரும் கேள்வி எழுப்ப முடியாது என்பதுதான். இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் கடவுளின் கிருபை தாராளமாக பரிந்துரைக்கப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவர் 1,20,000 மக்களுடைய வாழ்வை கருத்தில்
அவருடைய மனமாற்றத்தை புரிந்து கொண்டு அவருடைய வாழ்வை நீட்டிக்க செய்து கடவுளுக்கு யார் என்பதை நிரூபிக்கின்றார். இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்து கொண்டு வருவதற்கு பல சிரமங்கள் பட்ட கடவுள் நினைவே மக்களை மாற்றுவதற்கு அப்படி ஒரு பெரிய சிரமம் எடுக்கவில்லை. மக்கள் உடனடியாக மனமாறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களுக்கு 40 ஆண்டுகள் தேவைப்பட்டது. நினைவே மக்களுக்கு 40 நாளே போதுமானதாக இருக்கிறது. நமக்கும் வருகிற 18ஆம் தேதியிலிருந்து 40 நாள் கொடுக்கப்படுகிறது. நினைவேக்கு சொல்லப்பட்டதை போல நமக்கும் சொல்லப்படுகிறது. கடவுளின் பேரன்பு தயாராக இருக்கிறது. பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மனமாற்றத்தின் காலத்தில் நாம் மனமாறினால் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு உயிர்த்தெழுந்த போது நாமும் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து உயிர்த்தெழுந்த அனுபவத்தை பெற்றவர்களாக புது வாழ்வை பெற்றவர்களாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை. அடுத்து நாம இந்த மார்க் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த பகுதியில் பாவிகள் ஆயக்காரர்களோடு கடவுளின் அன்பை அரவணைக்கின்ற இயேசு. இந்த மீட்பு செய்யும் அன்பும் ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் இறைவாக்குனர்கள் மூலமாக திருப்பணியாளர் மூலமாக நிறைய செஞ்சவங்க கடவுள் தம் மகனை நேரடியாக அனுப்பி டைரக்டா இது எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி ஒரு பெரிய வாய்ப்பு ஆண்டவர் இயேசு பிராக்டிகல் எக்ஸ்போஷர்ல கடவுள் இப்படிதான் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு அரிய வாய்ப்பை இந்த மக்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். பாவிகள் என்று ஒரு கூட்ட மக்களை ஒதுக்கி வைத்தார்கள். நாம் நினைக்கிற மாதிரி பாவம் செய்த மக்கள் கூட்டம். ஆயக்காரர்கள் என்பவர்கள் வரி வசூலிப்பவர்கள், அவர்களை குறித்து நமக்கு திருமறையில் இருப்பதை நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துறையில பணியாற்றி கொண்டிருக்கிற மத்தேயுவை அவர் அழைக்கிறார். இங்கே லேவி என்று சொல்லப்படுகிறது அவர்தான் மத்தேயு. 2 விஷயம் இங்க நடக்குது. இயேசுவின் அதிகாரம் அசுத்தமானவர்கள் என்று இந்த உலகம் சொல்லுகிறவர்களோடு பயன்படுத்திக் கொள்கிறார். இயேசுவின் அதிகாரத்தை அவர்களோடு உறவாடுவதில் பயன்படுத்துகிறார். 2வது, இயேசுவின் திருப்பணி பாவிகள் என்று இந்த உலகம் யாரை எல்லாம் ஒதுக்கி வைத்ததோ அவர்களோடு அமர்ந்து அவர்களோடு பழகி அவர்களை மீட்டிற்கு நடத்துகின்ற ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம். இயேசுவின் அதிகாரமும் நற்செய்தியும் இப்படிப்பட்டவர்களோடு ஒன்று கலந்து இருக்கிற நிகழ்வை கடவுள் இயேசுவின் வழியாக நிறைவேற்றினார். 13:14 கலிலேயா கடற்கரை ஓரத்தில் கப்பர்நகூம் பக்கத்தில் நடந்து போய்கொண்டே இருக்கிறார். ஏற்கனவே வாழ்ந்தார். உடனடியாக அவர் நேசிக்கிறார். இந்த லேவி இயேசுவின் சீடனாக மாறுவதற்கு அர்ப்பணிக்கிறார். ரோமை அரசாங்கத்தினுடைய வரி வசூல் செய்கிற ஒரு மாபெரும் பணியை என்னைக்கு வரி வசூல் செய்யலாம் இல்லையா? அது அளவுக்கு அதிகமாக நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கிங் அது எதுவுமே அவங்க டெண்டர் எடுக்கிறவங்க இஷ்டத்துக்கு டோல் வந்து எல்லாமே அதிகமாக வசூலிக்கப்படுகிறது. இப்படிப்பட்டவர்களே ஆண்டவர் கண்டு அவர் அழைக்கிறார். உலகம் அவர்களை தூய்மையற்றவர்கள் என்று கருதியது. ஏனென்றால் ரோமை அரசோடு இணைந்து இருந்தவர்களை எல்லாருமே கிறிஸ்து இந்த நிலையில அழைக்கிறதை பார்க்கிறோம். அநேக ஆயக்காரர்களோடு பாவிகளோடு எனப்பட்டவர்களோடு இயேசு அவருடைய வீட்டிலே அமர்ந்து உணவருகிறார். இது பேசு பொருளாக இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்களோ பொறுப்பு இருக்கிற பிரதம மந்திரி, குடியரசுத் தலைவர், ஆளுநர், முதல் மந்திரி, அமைச்சர்கள் இவங்க இந்த மாதிரி ஏழை எளியவர்களோடு போய் உட்கார்ந்து சாப்பிட்டாங்கன்னா அது பெருமையாக பேசப்படுகிறது. எங்க தலைவர் இவங்களோடு அடையாளப்படுத்திக் கொண்டார். எங்க தலைவர் இவங்க குடிசையில போய் உட்கார்ந்து இதை வாங்கி சாப்பிட்டார்.
பெருமையாக பேசுகிறார்கள். அங்கே இயேசு என்ன பேசினார்கள்? ஏளனமாக பேசினார்கள். அப்ப இவர்கள் செய்கிற செயல் விளம்பரத்துக்காக தாமாக செய்வார்கள். ஆனால் யாருமே அவர்களை பெருமையாக பேச மாட்டார்கள், எளிதாக தான் பேசுவார்கள். ஏன்னா சமூகம் அப்படிதான் இருக்கிறது. நாம் அப்படிப்பட்டவர்களை கிறிஸ்துவ திருச்சபைகளில் இருக்கிற மக்கள் இப்படி இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களோடு இருக்க முடியுமா? கொடையில வாலிபர்கள் திங்கட்கிழமை தோறும் கிராம ஊழியத்துக்கு செல்வோம். மாலை நேரத்தில் 6 மணிக்கு ஆலயத்துக்கு பக்கத்திலே ஒரு சைக்கிள் ஷாப் இருக்கும். ஹயர் சைக்கிள், புதிய ஹயர் சைக்கிள் நிறைய வச்சிருப்போம். சர்ச் மெம்பர் தான். எத்தனை பேர் வந்தாலும் அந்த சைக்கிள் ஊழியத்துக்கு எடுத்துட்டு போகணும், ஃப்ரீயாக காசு. இந்திரா நகர்ன்ற ஒரு கிராமம், மொத்தமே தொழுநோயாளர்கள் இருக்கிற ஒரு பகுதி. அவருக்கு பிஎம் ஞானதுரை ஆயர் அவர்கள் இப்பொழுது ராயபுரம் உலகமீட்பு ஆலயத்தில் ஆயராக இருக்கிறார். அவர்கள் அங்கே ஆயராக இருந்தபோது தொழுநோயாளர்கள் வசிக்கிற பகுதி தான் அந்த இந்திரா நகர் பகுதி. அதற்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி தான் மற்ற குடியிருப்புகள் இருக்கும். இவர்கள் குடியிருப்பு ஆற்றங்கரை ஓரத்தில் நிறைய ஒரு 50-60 வீடுகள் இருக்கின்றன. அங்கே ஊழியர் செய்யும் போது எல்லாரும் போய் ஊழியர் பண்ணிட்டோம். ஒரு நாள் ஒருத்தர் வீட்டில் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் 5ஆம் நாளில் முடிச்ச உடனே யூத் எல்லாரும் ஒருத்தருப்பாங்க. ஏன்னா சாப்பிடுவாங்க. தொழுநோயாளர் வீடு எல்லாரும் ஒருத்தர் பார்க்கணும். இது உண்மையா நடந்தது. ஆயர் முதல்ல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. வேற வழியே இல்லை. எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டு வந்தோம், மனதார இல்லை. ஆனால் இன்றைக்கும் திருப்பணியாளர்கள் இப்படிப்பட்ட பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள் நம்மை பேராயத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான். ஒரு நாள் திடீர்னு அதே ஆயர் தக்கராலயத்தில் இருந்தபோது சாலையில ரொம்ப அடுக்கடைந்த மண்ணடி ரோடு நமக்கு நல்லாவே தெரியும். சாதாரணமாகவே ரொம்ப பிளாக் ஆகிடும். 2 மாசத்துக்கு ஒரு எல்லாம் அடிக்கடி அவருக்கு டைம் இருக்காது. அந்த நபரை அழைத்து வந்து ஆயர் அவரை குறிக்க வைப்பார். நான் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணவரை எல்லாம் விட்டு தூரம் போகிறார். அவரிடத்துல 6 மாதம் தங்கி இருக்கு. ஏன்னா அவர் இந்த திருப்பணிக்கு ஆயத்தப்படுத்தினார். அவர்கள் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி தான் பார்த்து கற்றுக்கொள்ளணும். மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இயேசுவின் அன்பை இப்படிப்பட்டவர்களோடு கூட இருக்கிற திருப்பணியாளர்கள் இருக்கிறார்கள். நல்ல கிளீனா அவர் குளிக்க வச்சு புது ட்ரெஸ் கொடுத்து அனுப்பார். திருப்பி அவர் அவங்க உட்கார்ப்பார். திருப்பி கற்பானாலும் இவரை கொண்டு வந்து குளிக்க வைப்பார். அவர் அதை பற்றி முகம் சுமிச்சதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த அனுபவங்களை 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற அனுபவங்கள் இயேசுவின் மீட்பு பணியும் அந்த கடவுளின் அன்பை பொழிகிற பணியும் அரவணைக்கின்ற பணியும் இன்றைக்கு செய்கிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதால் எல்லாரையும் பிடிச்சிட்டே இருப்பாங்க. எல்லாரையும் பெண்கள் நீங்க தப்பா நினைச்சக்கூடாது. கட்டி குடிக்கலன்னா நோச்சிக்கிற ஆர்வம் இருக்கிறார். சாதாரணமான ஒரு சைன் தான், அடையாளம் தான். ஆனா அது ஒரே மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த மாதிரி விஷயங்களில நம்முடைய கிறிஸ்தவ அன்பை கொடுக்கிற சூழல் வளர வேண்டும் என்பதால் இன்னைக்கு சமயத்துல புறந்தள்ளப்பட்ட மக்களோடு இயேசு உணவருந்தினார். இந்த உணவருந்துவது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா தானியல்ல நம்ம பார்க்க போறோம். அந்த தானியல் உணவு பெரிய கான்சியஸான விஷயம். ஆனா இந்த விஷயத்துல ஆண்டவர் இயேசு காம்ப்ரமைஸ் ஆகிறார். ஏன்னா அவங்களை மீட்டெடுக்க வேண்டும். அந்த விஷயத்துல தானியலுக்கு காம்ப்ரமைசிங் கொடுக்கவே இல்லை கடவுள். ஏன்னா அது அடிமைத்தனத்துக்கு தூண்டி விடுகிற உணவு. அதை அவர்கள் எதிர்க்கிறார், தடை செய்கிறார். அந்த மாதிரியான ஒரு சூழலை தான் லெட்ல நம்ம அதிகமா பார்க்க போறோம். தானியல் புத்தகம் தான் இயேசுவின் முன்னாடி ஒரே வார்த்தை தான், நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் தேவை.
நான் நோய்த்தோருக்கு காரணமாக வந்திருக்கேன், பாவிகளுக்கு மீட்பராக வந்திருக்கேன். இதுதான் என்னுடைய ஃபோக்கஸ், இதுதான் என்னுடைய லட்சியம். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய இலக்கம் அதுதான். அந்த எண்ணத்தோடு நாம் வாழணும். கடவுள் நம்ம ஒருவரை